रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अस्मत् गुरुभ्यो நமக. அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்குறது, ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் சப்போர்ட் பண்ணும் ஜாதகரை. ஒரு ஜாதகத்தில் அதிக பலம் வாய்ந்த கிரகம் அப்படின்னா திக்பலமாக இருக்கிற கிரகம் தான் அதிக பலம் வாய்ந்த கிரகம். ஜென்ரலாகவே ஒரு ஜாதகத்தில் உச்சமான கிரகம் சுபரோட சேர்ந்தது அப்படி இருக்கு இப்படி இருக்கு எல்லாத்தையுமே விட எந்த கிரகம் திக்பலமாக இருக்கோ அதுதான் ஜாதகரை பாதுகாக்கும். அதுதான் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ப்ராக்டிக்கலாக பார்த்தது. ஓகே, ப்ராக்டிக்கலாக பார்த்தது தான் இப்போ நான் பேசிகிட்ருக்கேன். நான் திக்பல கிரகம் எந்த நிலையிலும் ஜாதகரை பாதுகாக்கிறது. அது பாதகாதிபதியாக இருந்தாலும் நீச்ச நிலையில் இருந்தாலும் எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் ஜாதகருக்கு பலனை கொடுக்குது. ஜாதகரை பெரிய லெவலில் பாதுகாக்கிறதுங்கிறது திக்பல கிரகம்தான். இது நிறையா உதாரணத்தையே பார்க்கலாம். நீங்களுமே கையில் இருக்கிற உதாரண ஜாதகங்களை வச்சு நீங்கள் சொல்லலாம். அது நீச்சமாயிடுச்சு பலன் கொடுக்குமா, இது அஷ்டமாதிபதி, இது பாதகாதிபதி, இது பலன் கொடுக்குமா. எந்த நிலைமையில் இருந்தாலும், அதான் சொல்கிறேன், எந்த நிலைமையில் இருந்தாலும் திக்பலமாக இருந்தால் கண்டிப்பாக அது சப்போர்ட் பண்ணும். ஜாதகரை சப்போர்ட் பண்ணக்கூடியது திக்பலம் தான். திக்பல கிரகம் என்ன கொடுக்குது அப்படின்னா, மெயினாக ஒரு மெச்சூர்டு நல்லா வெல் ட்ரெயின்டு ஒரு சோல்ஜர் மாதிரி அது செயல்படுது. ஜாதகரை தடுமாற வைக்காது, எந்த நிலைமையிலையும் சப்போர்ட் பண்ணும், கைவிடாது, கரியர் க்ரோத்தை கொடுக்கும், ப்ரொஃபஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா கொடுக்கும், அந்த துறை சார்ந்த அறிவு ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். அதையே இவங்க தொழிலாக எடுத்து பண்ணும்போது இன்னுமே சிறப்பாக இருக்கும். ஸோ திக்பல கிரகம் எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுது. அதை இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி ஜாதகரை ரொம்ப பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுது. இதுதான் திக்பல கிரகம். பொதுவாக திக்பலம்ங்கிறது என்னன்னா, அந்த லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருக்கிற கிரகம் 1, 4, 7, 10 லக்னத்துக்கு கேந்திரம். அதுதான் திக்குன்னா டைரக்ஷன். திக்பலம்ங்கிறது டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த்து. லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 1, 4, 7, 10. இப்போ லக்னம் அப்படின்னா லக்னத்தில் இருக்கக்கூடிய குருவும் புதனும் திக்பலம். எந்த நிலைமையிலையும் எந்த ஜாதகமாக இருந்தால், இப்போ இது பாதகாதிபதியாக இருக்குது. உதாரணத்துக்கு மீன லக்னம் இல்லாட்டி தனுசு லக்னம், புதன் பாதகாதிபதியாக வருது, அது லக்னத்தில் இருக்குது. பாதகஸ்தானம் பாதகம்ங்கிறது வேற. அது நான் ஏற்கனவே என்னுடைய அந்த பாதகஸ்தான ஸ்லைடில் இதை பற்றி பேசியிருக்கேன். பாதகாதிபதியை விட பாதகஸ்தானத்தில் இருக்கிற கிரகம்தான் அந்த வேலையை செய்யும் சொல்லியிருக்கேன் நான். அதுவே திக்பலமாயிட்டா பாதகமும் கம்மிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ தனுசு லக்னத்தில் புதன் இருக்குது, பாதகமும் கம்மி. இந்த திக்பலமாக இருக்கிற புதனுடைய சப்போர்ட்டு ஜாதகருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த புதனுடைய துறையில் அவர் ரொம்ப சிறப்பாக இருப்பார். மிதுன லக்னம், லக்னத்தில் குரு. இங்கே நீங்கள் பாதகம்னு பார்க்க வேண்டாம், அந்த இடத்துல அந்த குரு தான் அவரை ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்பட வைக்கிது. இது லக்னத்தில் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சுக்கிரன். இன்னொன்று நான் சொல்லிட்டேன், இது எந்த நிலைமையில் இருந்தாலும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் நீச்சமானாலும், உதாரணத்துக்கு மிதுன லக்னம் 4ல் சுக்கிரன் நீச்சமானாலும் இந்த ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது அந்த திக்பலமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தான். சுக்கிரன் இங்கே நீச்சமாயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது. எந்த நிலைமையில் இருந்தாலும் அவருக்கு பெருசாக கை கொடுக்கக்கூடியது இந்த சுக்கிரன் தான். உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் சொல்லலாம். சிம்ம லக்னம் 4ல் சந்திரன். சந்திரன் இங்கே நீச்சம்ங்கிறது அடுத்தது. அந்த சந்திரன் தான் இவரை பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். அம்மாவுக்கு எவ்வளோ முடியாமல் இருந்தாலும் ஜாதகரை ரொம்ப கடைசி வரைக்கும்
சூப்பராக பார்த்துக்கிறது, அம்மாவோட ஃபுல் பிளெஸ்ஸிங்ஸு உண்டான இவருக்கு இந்த நீச்சமான சந்திரனாக இருந்தாலும் அம்மாவுடைய ஃபுல் பிளெஸ்ஸிங்ஸ் உண்டு. கடைசி வரைக்கும் அம்மாவுடைய ஆதரவு உண்டு. அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ்லேயே இவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பார். இங்கே 4ல் சந்திரன் நீச்சமாயிடுச்சு அப்படின்னு பார்க்க வேணாம். திக்பலம் தான் அங்கே வேலை செய்யும், நீச்சங்கிறது அப்புறம். அதே மாதிரி 7ஆம் இடம் 7ல் சனி, உதாரணத்துக்கு துலா லக்னம், 7ல் சனி நீச்சம். இந்த சனி வந்து சப்போர்ட் பண்ணுமா? சனி நீச்சம் ஆயிடுச்சு. நீச்சமான சனி தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்படும். அந்த நீச்சத்துக்கு உண்டான ஏதாவது ஒரு சின்ன குறை உண்டு, கணவர்கிட்ட ஏதாவது சின்ன குறை தான் இருக்கும். இவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண போகிறது 7ல் இருக்கக்கூடிய திக்பலமான சனி. எந்த லக்னமாக இருந்தாலும் 7ல் சனி இருந்ததுன்னா அது திக்பலம். அதனுடைய நெகட்டிவிட்டி நிறையா குறையும், பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியாகும். அதே மாதிரி சிம்ம லக்னம், இங்கே சனி வந்து 6ஆம் அதிபதினு பார்க்க வேண்டாம். கும்பத்தில் இருக்கிற சனி தான் இவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். அந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் ரொம்ப சிறப்பாக கொண்டு போகிறது இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தான். சிம்ம லக்னம், கும்பத்தில் சனி ரொம்ப ரொம்ப ரேரு. வேறு ஏதாவது தசாபுக்திலாம் ரொம்ப மோசமாக இருந்து ஜாதகமே ரொம்ப போராக இருந்தால் தான் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வருமே தவிர, மற்றபடி சிம்ம லக்னம் 7ல் இருக்கக்கூடிய சனி எப்படி கணவர் வந்தாலும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த என்கிட்ட உதாரண ஜாதகங்கள் இருக்குது, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் இது மாதிரி நிறையாவே சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபீமேல் சார்ட்டு. அவங்க சிம்ம லக்னம் 7ல் சனி, 1965 ஜனவரியில் பிறந்தவங்க. 1965 ஜனவரியில் பிறந்தவங்க, சிம்ம லக்னம் 7ல் சனி. இன்னும் நிறையா உதாரண ஜாதகங்கள் இருக்குது என்கிட்ட. ஸோ இந்த திக்பலமான சனி தான் அவங்கள சப்போர்ட் பண்ணுது. எந்த நிலைமையிலையும் கணவர் அவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப அவங்க எப்போ வந்தாலுமே அவர் கைப்பிடிச்சி தான் கூப்பிட்டு வருவார். அவர் அந்த அளவுக்கு ஒரு இன்டிமெசி அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லா ஜாதகத்துலேயும் பார்க்கலாம். இங்கே 6ஆம் அதிபதி சனி எப்படி இது வேலை செய்யுதுலாம் பார்க்க வேண்டாம். கடக லக்னம் 7ல் சனி, இவர் 8ஆம் அதிபதி. சரி, அந்த 8ஆம் இடத்துக்கு உண்டான அந்த வேலையை செய்வாரான்னா திருமணத்தில் கொடுப்பாரு. திருமணத்தில் ஒரு இன்சல்ட்டு, ஒரு அவமானம், அசிங்கம் ஏதாவது ஒன்று நடக்கும். அது வந்து அவங்களால லைஃப்பில் மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஏதோ ஒரு சம்பவம் நடக்கலாம். ஆனால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு திருமணத்தன்னைக்கு ஏதாவது சில தொந்தரவுகள் இது மாதிரி ஏதாவது இருந்தாலும் பின்னாடி திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அதை என்ஷூர் பண்ணுது. அதே தான் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய். திரும்பி நான் சொல்கிறேன், எந்த நிலைமையில் இருந்தாலும் அவருக்கு எந்த லேபிள் இருந்தாலும், உதாரணத்துக்கு மகர லக்னம் அஷ்டமாதிபதி சூரியன் 10ல் நீச்சமாயிடுச்சு. இவர் ஏற்கனவே அஷ்டமாதிபதி, அதுவும் தவிர அவர் நீச்சமாயிடுச்சு. இந்த இடத்துல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது 10ல் இருக்கக்கூடிய சூரியன் தான். அந்த திக்பலம் தான் சப்போர்ட் பண்ணும், ரொம்ப சிறப்பாக சப்போர்ட் பண்ணும். சிம்மத்திலையும் ஒரு நல்ல ஒரு சுபகிரகம் இருந்ததோ அல்லது பார்த்ததுன்னா அரசு சம்பந்தமான ஆதரவே இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். இதில் வந்து சூரியன் அஷ்டமாதிபதி ஆகிட்டாரு, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்பர் 1 இருக்கிறது திக்பலம் தான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மீதி ரோல்லாம் அந்த திக்பலம் தான் வேலை செய்யும். 1. 2வது, இதே திக்பலத்துக்கு சூரியன் அஷ்டமாதிபதியாக இருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் மற்ற கிரகத்தினுடைய அமைப்பையும் வச்சு. ஸோ திக்பலம் வேலை செய்யுதான்னா அதுதான் வேலை செய்யும். அதே மாதிரி செவ்வாய் எடுத்திங்கன்னா துலா லக்னம் 10ல் செவ்வாய். இங்கே செவ்வாய் நீச்சமாயிடுச்சு அப்படின்னு பார்க்க வேணாம். இவங்களை சப்போர்ட் பண்ண போகிறது திக்பலமாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை லக்னத்துக்கும் இருக்குது. ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக தான் நிற்பாங்க. இன்னொன்று, செவ்வாய் நீச்சமாயிடுச்சு, ஜாதகரே வீக்காக இருப்பார்லான்னு நினைக்காதீங்க. இந்த திக்பல செவ்வாய் லக்னத்தை பார்க்கறதுனால ஃபேமிலியில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இவர் தான் முன்னாடி நிற்பார். என்னை தாண்டி உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு இவர் தான் முன்னாடி நிற்பார். ஒரு ஆர்மர் மாதிரி, ஒரு சோல்ஜர் மாதிரி முன்னாடி இவர் தான் நிற்பார்.
இதே செவ்வாயை வீக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வீக் ஆகிடுச்சு எங்கேயோ போய் பாவகிரகத்தோடு சேர்ந்து ஒரு இடத்துல ஓரமாக 3, 6, 8, 12 மறைஞ்சு ரொம்ப வீக் ஆகிடுச்சுன்னா பிரச்சனைனா இவர் பின்னாடி போய் ஒழிஞ்சுப்பார். ஃபேமிலியில் முன்னாடி ஒய்ஃபு குழந்தைகள்லாம் விட்டு இவர் பின்னாடி போய் ஒழிஞ்சுப்பார். நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்க, அப்படியே என்னையும் சேர்த்து காப்பாற்றுங்க அப்படின்னு இவர் போய் ஒழிஞ்சுப்பார். இதே கிரகம் செவ்வாய் திக்பலமாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாரையும் உள்ளே இருக்க சொல்லிவிட்டு இவர் தான் வாசலில் வந்து நிற்பார். தைரியமாக ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவார். ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் நீச்சம் பார்க்க வேணாம், செவ்வாய் திக்பலம். அதே மாதிரி என்ன ஒரு கண்டிஷன்லையும், ஹெல்த் கண்டிஷன், உடம்பு சரியில்லை, அது இதுன்னு 10,000 பிரச்சனை சொல்லட்டும், எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு செவ்வாய் திக்பலமாக இருந்தால் நீங்கள் ஒரே வார்த்தை சொல்லலாம், எந்த கண்டிஷனில் இருந்தாலும் இவர் எந்திரிச்சு வந்துடுவார். இதெல்லாம் உறுதியாக ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஒருத்தர் என்ன சொன்னார்னா, என் பையன் வந்து ரொம்ப லீனாக இருக்கான், இப்போ ஜிம்முக்கு போகிறான், அவன் எப்படி இருப்பான் எனக்கு ஒன்றுமே தெரியலன்னாரு அவர். நான் அவர்கிட்ட சொன்னது, உங்கள் பையனுக்கு செவ்வாய் திக்பலம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பான், எந்த நிலைமையிலையும் எப்போவுமே எந்த நிலைமையிலையுமே அவன் எந்திரிச்சு வந்துடுவான், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பான். அப்போ அவரோட ஒய்ஃப் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவன் கன்சீவாக இருக்கும்போது எங்களுக்கு இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு நான் ஏகப்பட்ட மெடிசன் சாப்பிட்டேன் நான், ஆனால் அது தங்கிடுச்சு, அதுக்கப்புறம் டெலிவரி ஆச்சு. ஆனால் அப்போலேருந்து எங்களுக்கு ஒரே ஒரு பயம், நாங்கள் சாப்பிட்ட மெடிசன் இவருக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணியிருக்குமோன்னு எங்களுக்கு ஒரே ஒரு பயம். நான் அதான் சொன்னேன், அந்த பையன் பிறக்கும்போதே திக்பலத்தோடு பிறந்திருக்கான், நீங்கள் என்ன மெடிசன் சாப்பிட்டு என்னத்தை செஞ்சாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது, அவன் பிறக்கும்போதே திக்பலத்தோடு தான் வந்திருக்கான். அதனால் நம்ம சாப்பிட்ட மெடிசன் பையனுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணுவாள்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் ஓவர் பண்ணி தான் அவனே சூப்பராக வந்திருக்கான், இவனுக்கு எந்த டிஃபெக்டும் இருக்காதுண்ணே, டிஃபெக்ட்லாம் ஒன்றும் இல்லை, பட் ஆல் லீனாக இருக்கான், இப்போ ஜிம்முக்கு போகிறானுங்க, நல்லா போகட்டும், என்கரேஜ் பண்ணுங்கள், பையன் சூப்பராக இருப்பான். செவ்வாய் திக்பலமாக இருந்தால் அவங்களுக்கே கொஞ்சம் எக்ஸசைஸ், இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஏரோபிக்ஸு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு உண்டு. சந்திரன் செவ்வாய் சேர்ந்தாலும் அதான், அதுவும் பெண்கள் ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்ந்ததுன்னா இன்னுமே இதை நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். அவங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மற்ற மாதிரி இது மாதிரியான விஷயங்கள், அவங்களுக்கு 55-60 வயசானாலும் ரெகுலராக வாக்கிங் போகிறது, உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம். செவ்வாய் திக்பலம்னாலே இதுதான், எந்த நிலைமையிலையும் ஜாதகரை கைவிடாது, சூப்பராக சப்போர்ட் பண்ணும். ஓகே, இதுதான் திக்பலம் பற்றின. ஒரு ஜாதகம் எடுத்த உடனே முதல்ல திக்பலம் கிரகம் இருக்கா பாருங்கள், அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு கன்னியா லக்னம், செவ்வாய் வந்து 3க்கும் 8க்கும் உண்டானவர், எங்கே இருந்தாலும் தொந்தரவு பண்ணுவார். இதே கன்னியா லக்னத்துக்கு மிதுனத்தில் செவ்வாய் இருக்குன்னு வைங்க, செவ்வாய் தசையில் நீங்கள் போல்டாக ஸ்ட்ராங்காக சொல்லலாம், பெரிய லெவலில் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு. இந்த செவ்வாய் வேறு இடத்துலையாவது, இப்போ இந்த கன்னியா லக்னத்துக்கு 3ல் செவ்வாய் இருந்தாலோ 8ல் செவ்வாய் இருந்தாலோ இல்லை மகரத்தில் இருந்தாலோ வேறு எங்கேயாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு இவங்களுக்கு கடுமையான பிரச்சனைகளை கொடுக்குமோ அந்த அளவுக்கு இல்லாமல் மிதுனத்தில் இருக்கிற செவ்வாய் இவங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கும். ஏன்னா அது திக்பலம். இது மாதிரி எல்லாத்துக்குமே சொல்லலாம். திக்பலம் உள்ள கிரகம் அதனுடைய தசாபுக்தியில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்படும். கோச்சாரத்திலையும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். இன்னும் அவங்களுக்கு தொழிலே இந்த திக்பலம் சார்ந்த தொழில் அமைஞ்சதுன்னா அந்த தசா ஃபுல்லாகவே ரொம்ப பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ திக்பலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்கு ஈக்குவலாக நம்ம நிஷ்பலம் தனியாக பார்க்கலாம், நிறையா உதாரண ஜாதகங்களோடு நம்ம நிஷ்பலம் பார்க்கலாம். ஓகே, இந்த ஒரு ஜாதகத்தில் பலமானது எது அப்படின்னா திக்பலம் தான், டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த எல்லாத்துலேயுமே எந்த ஒரு ஜோதிடம் சார்ந்த புத்தகம் எடுத்தாலும் அதில் திக்பலத்துக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது சும்மா கிடையாது. ஜாதகங்களில் நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகே, எஸ், சின்ன சின்ன விஷயத்தை வச்சே டீப்பாக உள்ளே போய் யூ கேன் லேர்ன் மெனி திங்ஸ் இன் அஸ்ட்ராலஜி. ஓகே, ரைட், தேங்க்யூ. நமோ பகவதே
रुद्राय ॐ नमो भगवते रुद्राय